ஹலோ விவர்ஸ், அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், கௌதமுக்காக மதுமிதா ரொம்ப நேரம் வீட்டில் காத்துட்ருக்காங்க. கௌதம் ஏற்றி கொடுக்குறாரு. சரி, கையில் இருக்கிற பேக்கை நம்ம வாங்கிக்கலாம், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல நானே கொண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே நம்ம மதுமிதா கௌதம்கிட்ட போய் என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கௌதம் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஆஃபீஸில் எதுவும் ஹெவி ஒர்க்கா, என்னாச்சு, ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொன்னதும் மதுமிதா அங்கேருந்து போகிறாங்க. இப்படி கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் இந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கதை ஒரு பக்கம் சகுந்தலா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே சமயம் கிரண், அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் பாரில் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கிரண் அபிஷேக் கிட்ட நாளைக்கு மதுமிதாவுடைய பர்த்டே அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, இந்த விஷயத்த அண்ணாவுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் பண்ணலை, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் விஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கிரண்கிட்ட கேட்கும்போது, இப்போ ஃபோன் பண்ணால் தப்பாகாதா அப்படின்றாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணலான்னா தான் தப்பு, நீங்கள் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பாரில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வீட்லேயே குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்த மதுமிதா இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த சகுந்தலா மனைவி மேலே அப்படி ஒரு அன்பு. ஸோ சந்தேகம் உண்டாயிருச்சா, நீ சந்தேகப்படணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அதுதானே எனக்கு வேணும், ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக ஆண்டுனீங்க அப்படின்னு சொல்லி சகுந்தலா ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, இவங்க ரெண்டு பேருடைய நிலைமையை பார்த்து சகுந்தலா ரசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் மதுமிதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. செம்ம போதையோட ரூமுக்கு போகிறாரு கௌதம், பின்னாடியே மதுமிதாவும் போகிறாங்க. ஸோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கதை லாக் பண்ணுறாங்க. இங்கே கௌதமிக்கிட்ட என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, யாராவது என்கிட்ட பொய் சொன்னாங்கன்னா எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ என்னை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் என்கிட்ட பொய் மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே கௌதம் மதுமிதா கிட்டே சொல்ல, நாம் சொன்ன ஒரு பொய் தான் அவரை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி மதுமிதா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டைம் பார்க்குறாரு, மணி 12 ஆகுது. ஸோ அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கில் ஒரு சின்ன கிஃப்ட்டை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா அதில் ரிங் இருக்குது. ஸோ மதுமிதாவுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிவிட்டு அந்த ரிங்கை மதுமிதாவோட கையில் போட்டு வர்றாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக தான், இந்த பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் காலையிலேருந்து ஒரு மாதிரி இருந்தீங்களா, ஸோ என்னை கஷ்டப்படுத்தி ஏன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மதுமிதா சொல்லும்போது, நான் கஷ்டப்படுத்தி தான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே போதையில் வளரிட்டு இருக்காங்க. மதுமிதாவுக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் மதுமிதாவுக்கு புரியுது. ஆனால் என்ன ஏதுன்னு மட்டும் புரியலை. ஸோ அந்த ஆக்கில் நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அந்த செகண்ட் இங்கே கிரண் மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. நாம் சொன்ன ஒரு பொய்யினால தான் இவர் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு, இனிமேல் திரும்பவும் அந்த ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதனால் கிரண் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மறுநாள் காலையில் மதுமிதாவுக்கு இங்கே ராகுல் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பார்ட்டி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே மதுமிதாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாட்டி கௌதமை மதுமிதா கூட சேர்ந்து நிற்க சொல்கிறாங்க. ஆனால் கௌதமுக்கு அந்த லெட்டர் மனசை போட்டு உறுத்திட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல கேக் வெட்டி முதல்ல நீ கௌதமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, மதுமிதாவும் ஆசையாக அந்த கேக் எடுத்து கௌதமுக்கு ஊட்ட போக, அந்த சின்ன பீஸ் எடுத்து கௌதம் மதுமிதாவுக்கு ஊட்டி விட்றாங்க. இந்த இடத்துல மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மதுமிதா கௌதமுக்கு கேக் ஊட்டி விட போகும்போது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அபிஷேக், சகுந்தலா இவங்க ரெண்டு பேர் முகத்தில் மட்டும் அப்படி ஒரு சந்தோஷம். இதை பார்த்ததுமே பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு சின்ன பீஸ்லாம் பத்தாது, பெரிய பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீங்கள் விட்டால் கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருவீங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அந்த கேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் கௌதம் மதுமிதா இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மதுமிதாவுக்கு புரிஞ்சிடுச்சு, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கௌதமிக்கிட்ட சொல்கிறாங்க, நேற்று ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருந்தீங்க, சரி எனக்கு பர்த்டே விஷயம் சொல்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் அது கிடையாது, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டும், நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, ஸோ நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க,
முன்னாடி உள்ள கௌதம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கேருந்து போகிறாங்க. கௌதம் அந்த லெட்டரை பற்றியே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இன்றைக்கி மதுமிதாவுக்கு பர்த்டே அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்சதாக வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அந்த சமயம் நம்ம கௌதம் மட்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அதை பார்த்த பாட்டி, கௌதம் நீ எங்கே போகிற, இன்றைக்கி மதுமிதாவுக்கு பிறந்த நாள், ஸோ அவளுக்கு பிடிச்சதான் நான் செய்ய சொல்லியிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்றாங்க. என்ன அப்படி சொல்கிற, வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே கௌதம் உட்கார்றாரு. அதே சமயம் பாட்டி மதுமிதாவும் உட்கார சொல்கிறாங்க. இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது, இன்றைக்கி நீ வந்து பர்த்டேக்கு நீ வந்து உட்காந்து சாப்பிடு, பரிமாற தான் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் கௌதம் கூட உட்காடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கையில் பொக்கையோட கிரண் இங்கே வீட்டுக்கு வராரு. ஸோ கௌதம் மதுமிதா 2 பேரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்க. எதிர்த்தாப்புல கிரண் கையில் பொக்கையோடு நிற்கிறாரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அச்சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏற்கனவே இங்கே கௌதம் மதுமிதா மேலே கோபமாக இருக்காங்க. இப்போது கிரண் கையில் பொக்கையோடு வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை பார்க்க ஆவலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.